This FIR that the Satankulam police has filed, the FIR number 312, crime number 312, is just a bunch of lies, a pack of lies. வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, இதுதான் 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய படுகொலைக்கு பிறகு நாம் ரிப்போர்ட் பண்ணது. அந்த எஃப்ஐஆரில் பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய உடம்பில் காயங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்காக காவல்துறையினர் கொடுத்துருந்த ஒரு விளக்கம், அவங்க கீழே கட்டி பிடிச்சிக்கிட்டு உருண்டாங்க, அதனால் அவங்க உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டுச்சு, அதனால் அவர்கள் மரணம் அடைந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதையை எழுதினாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது அங்கே உண்மையிலேயே ஒன்றுமே அந்த மாதிரி நடக்கலை. இவங்க நல்ல முறையில் காவல் நிலையத்துக்குள்ளே போனாங்க, வெளியே வரும்போது பிணமாக வந்தார்கள் அப்படின்றது தான் அங்கே நடந்திருக்கக்கூடிய ஒன்று. சாத்தான்குளத்துக்கு முன்பும் இதே மாதிரி கட்டுக்கதைகள் தான் காவல்துறை எழுதி கொண்டிருந்துச்சு. சாத்தான்குளத்துக்கு பிறகு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து அதே கட்டுக்கதைகள் தான் காவல்துறை எழுதி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு கஸ்டோடியல் மரணம் நிகழும்போது நெஞ்சு வலி, அவங்களுக்கு வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டுக்கதை எழுதி அதை மூடி மறைக்கக்கூடிய ஒரு முயற்சியை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தொடர் நடவடிக்கையாக மாறிவிட்டது. இது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. காவல்துறையை எப்படி நாம் அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி அவங்கள இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வைப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நீதிமன்றங்கள் பல்வேறு அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறது, ஆனால் அதை துளியும் காவல்துறை மதிப்பதில்லை. நாம் வைத்தது தான் சட்டம் அப்படின்ற முறையில் தான் காவல்துறையுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்றது தான் ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் அஜித்குமாருடைய மரணம், அது தொடர்பாக நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், காவல்துறையுடைய செயல்பாடுகள், அதே போல் தமிழ்நாட்டில் இந்த கஸ்டோடியல் மரணங்கள், அதுக்கப்புறம் இந்த கையை காலை உடைக்கின்ற இந்த கலாச்சாரம், இது எல்லாமே எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய மனித உரிமை மீறல் தொடர்பாக நான் தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது சென்னையில் நடந்த கஸ்டோடியல் மரணமாக இருக்கட்டும், விக்னேஷுடைய கஸ்டோடியல் மரணம், அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணோம். அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பல்பீர் சிங் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நடத்திய அந்த கொடூரம், அது தொடர்பான விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த கையை காலை உடைக்கின்ற இந்த கலாச்சாரம், இது பற்றி நியூஸ் மினிட்டில் நம்ம தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். காரணம் என்ன, இதெல்லாம் சட்டப்படி தப்பு, இதெல்லாம் குற்றம். காவல்துறைக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே நோக்கம். எந்த பர்சனல் அஜெண்டாவும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நாம் தொடர்ந்து அலோவ் பண்ணோம்னா இது நாளைக்கு உங்களையும் பாதிக்கும், என்னையும் பாதிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாம் தொடர்ந்து இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம், இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாம் செய்கின்ற இந்த வேலையை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு முறை இது நடந்துச்சு, பரபரப்பாக எல்லாரும் பேசணும், அதுக்கப்புறம் கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரணும். ஒரு இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது, இதற்கு இவர்கள் தான் பொறுப்பு, இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னா நாம் அதை பற்றி தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே தான் நியூஸ் மினிட் இதை தொடர்ந்து இந்த மாதிரி இஷ்யூஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆகவே உங்களுடைய ஆதரவை தெரிவிப்புகின்ற நம்பிக்கையில் அற்புத ராஜா, கோகுல் ஸ்ரீ, விழுப்புரம் ராஜா, நீல்கிரி சிவண்ணன், விக்னேஷ், அப்பு என்கின்ற ராஜசேகர், ஆகாஷ், இந்த மாதிரி ஏராளமான பெயர்கள் இருக்குது அந்த பட்டியலில். இவங்கெல்லாம் யார், என்ன பண்ணாங்க, எதனால் இவர்கள் கஸ்டடியில் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்றது ஒரு சில சம்பவங்களில் அந்த விவரங்கள் அப்படின்றது வெளியே வந்திருக்கிறது. மற்றபடி இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றது யாருமே போய் விசாரிக்கல. எல்லாமே ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸாக தான் இருக்குது, ஒரு நம்பர்ஸாக மட்டும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கஸ்டோடியல் மரணங்கள் அப்படின்றது 24 அப்படின்றது தற்போது வரை இருக்கிறது, திமுக ஆட்சியில் மட்டும். இந்த எஃப்ஐஆர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் ஒரே மாதிரி இருக்கும். நான் இவங்களுடைய எஃப்ஐஆர்லாம் எடுத்து பார்த்தேன், ஒரு 10-15 எஃப்ஐஆர் எடுத்து பார்க்கும்போது அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் என்னன்னா, அவங்களுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுச்சு, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு, அவருக்கு மூச்சு திணறல், அதுக்கப்புறம் வலிப்பு வந்தது. அஜித்குமார் மரணத்தில் என்ன சொன்னாங்க, வலிக்கு விழுந்துட்டாரு
அப்படின்னாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து கட்டுக்கதைகளை காவல்துறையினர் தொடர்ந்து எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் அந்த எஃப்ஐஆர்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. உண்மையிலேயே இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தொடர்பாக எந்த விசாரணையும் வந்து நடைபெறவில்லை. ஒரு சில கேஸஸ் தவிர. நான் சொன்னேன் இல்லையா? விக்னேஷுடைய கேஸ். இந்த மாதிரி கேஸஸ்லாம் வந்து ஓரளவுக்கு சிபிசிஐடி விசாரணை அப்படின்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் காவலர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள்ல மட்டும் தான் நடந்திருக்கு. மீதி கேஸஸ்ல எதுவும் தெரியல. இப்போ இந்த அஜித் குமாருடைய கேஸ்ல கூட சிவகங்கால அந்த விஷயத்த அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அரசியல் கட்சிகள், குறிப்பாக சிபிஎம் போன்ற கட்சி நிர்வாகிகள் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்ணி இத பெருசாக்கல அப்படின்னா, இந்த விஷயம் வந்து வெளிய வந்திருக்காது. அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள், லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், ராஜா என்ற அட்வொகேட், அதுக்கப்புறம் வந்து அதிமுக நிர்வாகிகளும் வந்து கொஞ்சம் பேர் அந்த விஷயத்துல தலையிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்த்திக் ராஜா என்ற ஒரு அட்வொகேட், அந்த பகுதியிலேயே பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வொகேட், கணேஷ் குமார் அப்படின்ற ஒரு அட்வொகேட், ஆகாஷ் அப்படின்ற ஒரு அட்வொகேட், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த விஷயத்த வெளிய கொண்டு வந்திருக்காங்க. இல்லன்னா நமக்கு தெரியாது. இதே மாரி நான் படிச்சேன் இல்லையா பேரு, அந்த ஒரு பேர்ல அஜித் குமாருடைய ஒரு பேரும் இருந்திருக்கும். இவர் காவல் நிலையத்தில இவர விசாரணைக்கு கூப்பிட்டு போனாங்க. அவர் வந்து உயிரோட இல்ல அப்படின்ற மாரி அதை மூடி மறைத்திருப்பார்கள். இந்த நபர்கள்லாம் இல்லை என்றால், இந்த விஷயமே வெளிய வந்திருக்காது. கணேஷ்குமார் போன்ற அட்வொகேட்ஸ், கார்த்திக் ராஜா போன்ற அட்வொகேட்ஸ்லாம் வந்து அஜித் குமாருடைய பாடிய மதுரைக்கு கொண்டு போனோனே, மதுரை ஜிஹெச்ல, அதாவது மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல இரவு முழுவதும் இருந்து அந்த விஷயங்கள்ல தகவல்கள் எல்லாம் சேகரிச்சு, அத கொண்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் சேர்த்தது இவங்க தான். கார்த்திக் ராஜாவுடைய பேர்ல தான் நீதிமன்றத்துக்கே போய் கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு அரசியல் கட்சிகள், ஒரு 2 அரசியல் கட்சிகள்லாம் வந்து அந்த கேஸ்ல இன்க்ளூட் ஆயிட்டாங்க. பட் தரவுகளை திரட்டியது இந்த நபர்கள் தான். இவர்கள் அன்னைக்கு நைட் அங்க இல்ல, அந்த வேலைய அவங்க பார்க்கல அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் வெளிய வந்திருக்குமா அப்படின்றது கூட நமக்கு ஒரு சந்தேகம். அதேபோல நீதிமன்றத்தில போய் வாதாடியது ஹென்றி டிஃபென், பீப்பிள்ஸ் வாட்சுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். பல ஆண்டுகளாக மனித உரிமை மீறலுக்கு எதிராக தமிழகத்தில் குரல் கொடுக்கின்ற ஒரு நபர். அவரை எப்படி முடக்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் சிபிஐலாம் அனுப்பி அவருடைய என்ஜிஓக்கு எங்கேருந்து ஃபண்ட் வருது அப்படின்றதெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா, அது தொடர்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெளிய தெரியாது. அந்த என்ஜிஓலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அவர் கூட பணியாற்றுகின்ற ஜெயராம், ஆசீர்வாதம் போன்றவர்கள்லாம் நைட்டோட நைட்டா கிளம்பி போய் சிவகங்காவுக்கு போய் பல்வேறு தகவல்களை திரட்டி, எந்தெந்த இடங்கள்ல காவல்துறையினர் வந்து இதை மூடி மறைப்பதற்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி, அதுக்கப்புறம் முதல் முறையாக ஒரு கஸ்டோடியல் டெத்ல பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய கேஸ்ல நாம வந்து பல்வேறு தரவுகள் அப்படின்றது நமக்கு வெளியே வந்துச்சு. அதாவது எப்படி வந்து அந்த ரத்த கரப்பட்ட சட்டையெல்லாம் கொண்டு போய் இவங்க அழிச்சாங்க, ஒழிச்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தகவலாக மட்டும்தான் வந்துச்சு. பட் இந்த கேஸ்ல உங்களுக்கு வந்து காவல்துறையினர் ஒரு கோயில் பின்னாடி வச்சு அஜித் குமார் அடிக்கின்ற அந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் வந்து அந்த நபர்கள்ட்ட பேசி வாங்கி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுத்ததன் விளைவு, இன்னைக்கு நீதிமன்றம் தலையிட்டு தான் வந்து இன்னைக்கு அஜித் குமாருக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வழிவகையை செய்திருக்கிறது. இதுல ஒரு விசாரணை நடைபெறுவதற்கு ஒரு வழிவகையை செய்திருக்கிறது. இவ்வளவு விஷயங்கள்லாம் இந்த அட்வொகேட்ஸ் திரட்டல, இந்த மனித உரிமை ஆர்வலர்கள் திரட்டாம விட்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அஜித் குமாருடைய கேஸும் வந்து காவல்துறை சொல்லுகின்ற ஒரு கதை போல முடிந்திருக்கும். இந்த கஸ்டோடியல் மரணங்கள்லாம் நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டது அப்படின்னோடனே போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மூடி மறைப்பதற்காக ஒரு எம்ஓவை ஃபாலோ பண்ணுறாங்க. எம்ஓன்னா மாடஸ் ஆப்பரண்டி. ஒரு வழிமுறையை வந்து அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது சென்னையில் இருக்கக்கூடிய பல கேஸஸில் நம்ம பார்த்தோம். நான் விக்னேஷுடைய கேஸை பற்றி சொன்னேன். செக்ரட்டேரியட் காலனியில் விக்னேஷ் வந்து அடித்து கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட உடனே அந்த பாடியை கொண்டு போய் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த குடும்பம் 4 அண்ணன் தம்பி 6 பேர் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் 2 நாள் ஒரு லாட்ஜில் வச்சுட்டாங்க. யாருமே அவங்கள தொடர்பு கொள்ள முடியல, யாருமே பேச முடியல. என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது அவங்களுக்கு கொடுக்கல. காவல்துறையே வந்து ஈமச் சடங்குகள் செய்வதற்கு ஏற்பாடு செய்தது. நான் வந்து அங்கே மார்ச்சுரிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக போகிறேன். ஏகப்பட்ட போலீஸை குவிச்சு வச்சுருக்காங்க. ஒரு மீடியாவும் இல்லை. நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன். போய் பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பேச விட மாட்டேன்றாங்க. அப்படியே சுற்றி அந்த ஃபேமிலியை சுற்றி நிற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் ஃபோனில் ஒரு காவல்துறை அதிகாரி, நீங்கள் வந்து ஈமச்சடங்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் சொல்லுங்கள், நாங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம் அப்படின்னு மாலையும் வாங்கிட்டு வராங்க. எல்லா வேலைகளும் வந்து அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இதுவே ரொம்ப ஆடாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் ரூ. 1,00,000 கொடுத்து இதை பேசாதீங்க,
இதை வெளியே பேசுனீங்கன்னா பிரச்சனை ஆயிரும், உங்கள் மேலே நான் வந்து மேலும் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு அழுத்தம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் அஜித்குமாருடைய கேஸ்லையும் நடந்திருக்கிறது. இடம் மட்டும்தான் வேற, காவல்துறையுடைய செயல்பாடுகள் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கிறது. சரி, இதெல்லாம் குரல் கொடுப்பதற்கு யாருமே இல்லையா அப்படின்னா எதிர்க்கட்சிகள் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் வந்து என்ன சொல்றது அப்படின்றது தெரியல. விக்னேஷுடைய சம்பவம் நடக்கும்போது அசெம்பிளி நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதை அசெம்பிளியில் கொண்டு போய் அதை கேள்வியாக எழுப்புவதற்கு கூட எதிர்க்கட்சி தயாராக இல்லை. ஒரு 2-3 நாள் கழித்து தான் போய் அதை கேள்வியாக எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து போலீஸ் என்ன ஸ்கிரிப்டை கொடுத்துச்சோ அதே ஸ்கிரிப்டை வாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நாம் ரிப்போர்ட் பண்ணுறோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உடம்புல பல்வேறு இடங்களில் காயங்கள் இருக்கிறது அப்படின்னொன்னே போய் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். கூட்டணி கட்சிகள் ஒரு சில விஷயங்களில் பேசுகிறாங்க, அது ஆளுங்கட்சிக்கு அவ்வளோ பெருசாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற விதமாக அது அமையவில்லை அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம். ஆனால் எதிர்க்கட்சி அதை செய்திருக்க வேண்டும், எதிர்க்கட்சி அதை பேச வேண்டும் அப்படின்னா எதிர்க்கட்சி பேசுவதற்கு தயாராக இல்லை. நீங்கள் இந்த அஜித்குமாருடைய விஷயம் இவ்வளவு பெருசானதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அந்த வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்தினரை சந்தித்து, அஜித்குமாருடைய வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து, நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம், உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம், உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பதற்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூட அவரால் முடியல. ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, வீடியோ காலில் பேசுகிறாரு. முதலமைச்சர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னா முதலமைச்சருக்கு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. ஆனால் அதை செய்ய மறுக்கிறார். தேர்தலே சந்திக்காத விஜய் வந்து களத்துக்கு போய் அந்த குடும்பத்தினரோட நிற்கிறாரு அப்படின்னும்போது எதிர்க்கட்சி தலைவர் தான் முதல் ஆளாக அங்கே போயிருந்திருக்கணும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அவரும் போல, அவங்க கட்சிக்காரங்களும் ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து தான் போகிறாங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, மக்கள் கொந்தளிப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த எதிர்க்கட்சிகள் செயல்படவில்லை அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டுலேருந்து தற்போது வரை திமுக ஆட்சி காலத்தில் காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றது நம்ம பல்வேறு விஷயங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். கடந்த காலங்களில் நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சம்பவங்களை நாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் அரசாங்கம் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில் பெரிய அளவுக்கு ஒரு தயக்கம் என்பது இருக்கிறது. அது பல்வீர் சிங்குடைய இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த உதாரணம். தற்போது சமீபத்திய உதாரணம் ஏடிஜிபி ஜெயராமுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய அஃபிஷியல் காரை கொடுத்துருக்காரு ஒரு கடத்தல் சம்பவத்துக்கு. அவரை சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அவர் மீது என்ன நடவடிக்கை அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். அது சரியான முறையில் அந்த விசாரணை நடந்தால்தான் தெரியும். அந்த விசாரணையெல்லாம் வந்து சிபிஐக்கோ மற்ற ஏஜென்சிஸ்க்கோ மாற்றுவதில்லை. இப்போ இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க, நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, அந்த ஃபேமிலிக்கு வந்து வீடு கொடுத்துருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க, முதலமைச்சரே நேரடியாக பேசி சாரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் போதாதா அப்படின்னா இது எல்லாம் அந்த உயிரை திரும்பி கொண்டு வந்துடாது. ஏன்னா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கணும். காவல்துறைக்கு ஒரு பயம் அப்படின்றது இருந்திருக்கணும். நீங்கள் விக்னேஷுடைய விஷயத்தில் இப்படி நடக்குது, இந்த மாதிரி நடந்திருக்கு, காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு திருபுவனம் மாதிரி ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்காது. ஒரு பயம் இருந்திருக்கும். காவல்துறை மேலதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் முதலமைச்சர் அதை செய்ய தவறியதன் விளைவு நாம் வந்து இவ்வளவு சம்பவங்களை பார்க்குறோம். இல்லை, நான் சொன்ன மாதிரி பல்வேறு சம்பவங்கள் ரிப்போர்ட்டே பண்ணாமல் போயிருக்கோம். நீங்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கலாச்சாரமாக கையை காலை உடைக்கின்ற கலாச்சாரம் மாறி இருக்கிறது, காலில் சுட்டு பிடிக்கின்ற கலாச்சாரம் மாறி இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த என்கவுண்டர்ஸும் வந்து போலீஸ் கஸ்டடியில் தான் நடக்குது. அதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மனித உரிமை ஆர்வலர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்டோடியல் டெத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு 21 என்கவுண்டர்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு திமுக ஆட்சி காலத்தில் மட்டும். அப்போ இந்த அளவுக்கு வந்து காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி செயல்படுகிறது, சட்டத்தை மீறி செயல்படுகிறது அப்படின்றத எப்படி முதலமைச்சர் கண்டுக்காம விட்டாரு அப்படின்றதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இப்போ இந்த கேள்விகளை எல்லாம் எதிர்க்கட்சி கேட்டிருந்தா முதலமைச்சருக்கு ஒரு அழுத்தம் என்பது இருந்திருக்கும். முதலமைச்சர் அந்த கேள்விகள் எல்லாம் காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கேட்டிருந்தாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகி இருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு வந்து கிளியராக தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீடு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அரசியல் ரீதியாக அதை வந்து மடைமாற்றக்கூடிய ஒரு முயற்சி.
பாருங்க, நாங்க அதிமுக மாதிரி நடவடிக்கை எடுக்காம இல்ல. இபிஎஸ் மாதிரி நாங்க நடவடிக்கை எடுக்காம இல்ல. சாத்தான்குளத்தில அவங்க இப்படிலாம் பண்ணாங்க. நாங்க துரிதமாக நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க, நாங்க பாருங்க எவ்வளோ வேகமா நம்ம முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணிட்டாரு, எவ்வளோ வேகமா நடவடிக்கை எடுத்தாரு, எவ்வளோ வேகமா அத சிபிஐக்கு மாத்திட்டாரு அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அதிமுக ஆட்சியை குறை சொன்னது திமுக. அதிமுக ஆட்சியில நடந்த சாத்தான்குளம் விஷயத்துக்கு போராடியது திமுக. ஆனா, இன்னைக்கு அவங்க ஆட்சியில இது நடந்திருக்கிறது. ஒரு கஸ்டோடியல் மரணம், இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. ஒரு காட்டு மிராண்டித்தனமாக காவல்துறையினர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும்போது, அதை யாரும் பேசக்கூடாது. அது பேசினா அரசியல் அப்படின்னு அதை மடைமாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு சாத்தான்குளம் எப்படி ஒரு கரும்புள்ளியோ, அதே மாரி தான் திமுகவுக்கு திருபுவனமும். ஏன்னா, அங்க நடந்தது ஒரு மனித உரிமை மீறல். அப்பட்டமான மனித உரிமை மீறல். ஒரு படுகொலை. சாத்தான்குளத்திலும் படுகொலை நடந்திருக்கிறது. சிவகங்காலையும் படுகொலை நடந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதில நம்ம வந்து இத 2யும் கம்பேர் பண்ணி பேசுறதே வந்து ஒரு தவறான பார்வை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த கஸ்டோடியல் மரணங்கள்ல ஒரு சில கஸ்டோடியல் மரணங்கள் மட்டும் தான் வந்து பேசப்படுகின்றன. ஏன்னா, அதெல்லாம் வந்து வெளிய சில விஷயங்கள தரவுகள எடுத்து நாம வந்து மீடியால ரிப்போர்ட் பண்ணும்போது, சமூக வலைதளங்கள்ல மற்ற இடத்துல ஒரு பிரஷர் அப்படின்றது கிரியேட் ஆகுது. எல்லா கஸ்டோடியல் மரணங்கள்லயும் வந்து அரசியல் கட்சிகள் பேசுகின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா இல்ல. சாத்தான்குளத்தில பேசுனாங்க. அப்புறம் இப்போ திருபுவனம் கேஸ்ல பேசுறாங்க. அ பல கேஸஸ்ல நான் ஏற்கனவே சொன்னது போல இவங்கெல்லாம் எந்த விதமான ஒரு பின்புலமும் இல்ல. அதுல வந்து தலித்கள் அதிகமாக இந்த மாரி கஸ்டோடியல் வயலன்ஸ்ல பாதிக்கப்படுகின்றார்கள். மைனாரிட்டீஸ் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களை பற்றியெல்லாம் பேசுவதற்கு கூட சில அரசியல் கட்சிகள் தயக்கம் காட்டுகிறது. அந்த இஷ்யூவ எடுக்க மாட்டாங்க. இறந்தவர் யாரு? என்ன கம்யூனிட்டி? அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அவலமும் இதில் இருக்கிறது அப்படின்றது தான் வந்து வருத்தமான விஷயம். நீங்க அங்க ஒரு மனித உரிமை மீறல் என்பது நடந்திருக்கிறது அப்படின்னு அத பார்க்க மாட்டாங்க. அவரு இறந்தவர் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுல இன்டர்வீன் பண்றதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கும். அப்ப இந்த காவல் நிலையத்தில நடக்கின்ற இந்த சித்திரவதைகள், மனித உரிமை மீறல்கள் இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னா, வழி இருக்கிறது. ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து இந்த வயலன்ஸ நார்மலைஸ் பண்றத முதல்ல நிறுத்தணும். இந்த கைய கால உடைக்கிற இந்த கலாச்சாரம், அந்த ஃபோட்டோவ ரிலீஸ் பண்றது, அத சமூக வலைதளங்கள்ல அத பெருமையா பாராட்டி பேசுறது, அத வந்து ஒரு பொதுவான விஷயம், அது வந்து ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு அந்த மாற்றக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அது மிகவும் ஆபத்தானது. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த என்கவுண்டர் கில்லிங்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ். சட்டத்தை மீறி நடக்கின்ற படுகொலைகள். அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் எல்லாம் வந்து குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை பாராட்டி, அதை அப்படியே வந்து புகழ்ந்து பேசுகின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது முதல்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கிறது. ஏன் அத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி. அவரு 20 பேர சுட்டுருக்காரு. சுட்டு கொன்னு இருக்காரு. அவரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாரு அப்படின்னு. நீங்க வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, டென்டிஸ்ட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்களாக இருக்கிறார்கள். ஆனா உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எப்படி இருக்க முடியும்? உயிரை எடுப்பது தான் வந்து ஒருவன சுட்டு உயிரை எடுப்பது தான் வந்து அவருடைய ஒரு திறமையாக அது பேசப்படுகிறது அப்படின்னா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமான ஒரு விஷயம். அப்ப அத எப்படி நாம வந்து கொண்டாடுகிறோம்? அதை ஏன் கொண்டாட வேண்டும்? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க வந்து ஒரு ஒரு உயிர காப்பாத்துறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கலாம். உயிரை எடுக்கிறதுக்கு எப்படி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க முடியும்? அது எப்படி காவல்துறை அந்த மாரி நபர்களை எல்லாம் வந்து அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு அடைமொழியோட ஒரு ஒரு அ ஒரு ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு நபராக அவர் எப்படி உலா வருகிறார்? இது எல்லாமே வந்து இந்த மாரி மனித உரிமை மீறல்கள், இந்த மாரி சித்திரவதைய வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. முதல்ல அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் காவல்துறையில ஒரு ரிஃபார்ம்ஸ கொண்டு வரணும். இப்ப நீங்க இந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாத்திட்டீங்க. இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்திட்டீங்க. இந்த மாரி நடக்குது, பெரிய பிரச்சனை ஆவுது அப்டின்னா, அந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்துறது, சிபிஐக்கு மாத்துறது அப்டின்றது அந்த வழக்கு தொடர்பான ஒரு நடைமுறை மட்டுமே. பட் என்ஹெச்ஆர்சி கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு என்கவுண்டர் நடக்கிறதுன்னா, அது கொலை வழக்காக பதிவு செஞ்சு, அந்த காவல்துறை மீது அந்த விசாரணை நடத்த வேண்டும் அப்டின்னு அது சொல்லுது. ஆனா, அத செய்வதில ஒரு பெரிய சுணக்கம் என்பது இருக்கிறது. அத செய்ய மறுக்கிறாங்க. காவல்துறையினர் அத ஃபாலோ பண்றதே இல்ல. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய எந்த ஒரு அறிவுறுத்தலையும் அவங்க வந்து ஃபாலோ பண்றதில்ல. எந்த ஒரு அட்வைசரியும் அவங்க ஃபாலோ பண்றதில்ல.
அப்போ காவல்துறையை ஒட்டுமொத்தமாக சீரமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் ஜுவனைல் ஹோம்ஸில் பிரச்சனை அப்படின்னொடனே ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு அதை ஸ்டடி பண்ணீங்க. அவர் சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்தாரு. அப்போ காவல் நிலையங்களில் இந்த மாதிரி சித்திரவதையை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை தமிழக அரசு எடுத்திருக்கிறது? இந்த 4 வருடங்களில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. சம்பவங்களை அட்ரஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அது மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது, அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துடுறாங்க, நாமளும் கடந்து போயிடுறோம். கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்டியை போட்டு இதை ஸ்டடி பண்ணி காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் என்னென்ன, அதற்கான நடைமுறையை எப்படி கொண்டு வருவது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜரை எப்படி கொண்டு வருவது அப்படின்றதெல்லாம் ஒரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சுன்னா அந்த கமிட்டியுடைய முடிவுகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இது போன்ற சம்பவங்களை தடுப்பதாக அது இருக்கும். ஏன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் பில் அப்படின்ற ஒரு பில் 2017ஆம் ஆண்டு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை பண்ணாங்க. அந்த பில் கொண்டு வர முடியல, அப்படியே இருக்கு, கிடப்பிலேயே போட்டு கிடக்குது. ஒன்றிய அரசாங்கமும் அதை ஒன்றும் செய்யலை. அதுக்கப்புறம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் அதை பற்றி பேசவில்லை. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளும் அதை பற்றி பேசவில்லை. அப்போ இந்த மாதிரி கமிட்டிலாம் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அது தொடர்பாக என்ன செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஆலோசனைகளை அந்த கமிட்டி வழங்கும். அதன் மூலமாக இந்த மாதிரி டார்ச்சர், இந்த மாதிரி சித்திரவதை, இந்த மாதிரி என்கவுண்டர் கில்லிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த கையை காலை உடைக்கின்ற இந்த கலாச்சாரம், இதெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியும். சயின்டிஃபிக் ரீதியாக காவல்துறையினரும் ஒரு கேஸஸை எப்படி கிராக் பண்ணுறது, சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை எப்படி பெற்றுக் கொடுப்பது, எப்படி ஒரு ட்ரையலை ஃபாஸ்ட்டாக நடத்தி முடிக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. வெறும் அடிதடி பண்ணியே நாம் உண்மையை வர வச்சிடலாம் அப்படின்ற அந்த நடைமுறை அப்படின்றதே ஒரு பிரிட்டிஷ் காலத்து நடைமுறை. இன்னைக்கு காலம் மாறி இருக்கிறது. பல இடங்களில் காவல்துறையினர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். சர்வதேச நாடுகளில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அங்கே மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு போலீஸ் இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய கஸ்டோடியல் மரணங்களில் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதில்லை. மாறாக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறார். அந்த அளவுக்கு தான் காவல்துறையுடைய செயல்பாடு என்பது இருக்கிறது. அங்கே கொண்டு போய் முதலமைச்சரை நிறுத்தி இருக்கிறது. ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர், அது மட்டும் இல்லாமல் கட்சிக்கு ஒரு அவப்பெயர். எலெக்ஷன் சீசனில் நாம் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் காவல்துறை அதிகாரிகள் நம் மீது திரும்பி விடுவார்களா, அல்லது ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க நமக்கு எதிராக மாறி விடுவார்களா அப்படின்ற ஒரு அச்சம் என்பது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கலாம். ஏன்னா அதனால தான் உங்களுக்கு அருணா ஜெகதீஷன் கமிஷன் ரிப்போர்ட்டில் உயர் காவல்துறை அதிகாரிகளுடைய ரோல் இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு கூட அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அந்த காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றணும், இல்லைனா போலீஸுடைய மொரால் போயிடும், அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க, கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை பார்க்க மாட்டாங்க, அவங்க சோர்வடைந்து போவார்கள் அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ணலாம். அப்போ அதற்கெல்லாம் ஒரு தீர்வு, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இதில் சில ரிஃபார்ம்ஸை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை இந்த அரசாங்கம் எடுத்திருக்க வேண்டும். ஒரு 4 ஆண்டுகளில் எடுத்திருக்க வேண்டும். அதை எடுக்க தவறிவிட்டது. அதன் விளைவுதான் இன்னைக்கு அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் இந்த அரசாங்கத்தை நடுத்தெருவில் நிறுத்தி இருக்கிறது அப்படின்றதான் நம்ம பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இந்த காவல்துறை சித்திரவதைனா என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். பர்சனலாகவே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. 1975 எமர்ஜென்சியில் மிசால கைது செய்யப்படும் போது சிறையில் அவர் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம். அந்த ஒட்டுமொத்த திமுக அவர் கூட இருந்த கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் அனுபவித்த அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி கட்சிக்காரங்க யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. மேபி இன்றைக்கி புதுசாக சமூக வலைதளங்களில் பேசுகின்றவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். பட் அவருக்கு தெரியும் ஒரு காவல் நிலையத்தில் சித்திரவதைனா எப்படி இருக்கும், ஒரு சிறைச்சாலை சித்திரவதை அப்படின்றது எப்படி இருக்கும். ஏன்னா அவரே ஒரு விக்டிம். இந்த புக்கு சிட்டி பாபுவின் சிறை டைரி, இந்த புக்கை படித்தோன்னா இதில் இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் நமக்கு சொல்லும் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையை அவர் சந்தித்தார் சிறையில் அப்படின்னு. இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் காவல்துறை சித்திரவதை, லாக்அப் டெத்ஸ், கஸ்டோடியல் டெத்ஸ், கையகால உடைக்கின்ற அந்த நடைமுறை இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்போது அவர் ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டியது இந்த விஷயங்களை தான். அதை அவர் செய்வாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.